சார் வணக்கம். வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சார், தொகுதி மறுசீரமைப்பு என்பது காலத்தின் கட்டாயம். எப்படி ஒரு சிறு வயதில் தச்ச சட்டையை பெரியவரான பிறகு அதை நம்ம போட முடியாதோ, அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ப மக்கள் தொகை பெருகி இருக்கின்ற போது தொகுதி மறுசீரமைப்பு என்பது கட்டாயம். இப்போ பாராளுமன்றத்தில் 535 உறுப்பினர்கள் நமக்கு இருக்கிறாங்க. 535 தொகுதிகள் நமக்கு இருக்கு. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அதனால இப்போ நமக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு பார்த்தா எந்த பாதிப்புமே வரல. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடு விதிமுறைகள்லாம் இந்திய நாட்டில் அறிவிக்கப்பட்டது பிறகு சில மாநிலங்களில் மக்கள் தொகை குறைக்கப்பட்டிருக்கும், மக்கள் தொகை குறைஞ்சு போயிருக்கும். சில மாநிலங்களில் மக்கள் தொகை விகிதாச்சாரம் அதிகமாயிருக்கும். அப்ப மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நியமனம் செய்வதும், அதே மாதிரி மக்கள் தொகை விகிதாச்சாரம் குறைந்திருக்க இடத்துல அந்த தேவையில்லாத ஒரு பிரதிநிதித்துவத்தை எம்பியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை குறைப்பதும் அவசியமாகுது. ஆனா பெரும்பான்மையாகவே இன்றைக்கு மக்கள் தொகை முழுமையாக உயர்ந்திருக்குது. 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒரு தடை விதிச்சாங்க. என்ன தடை விதித்தாங்க அப்படின்னா, 2026ஆம் ஆண்டு வரை நம்ம நாட்டுல தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்கு. இது பாதி பேருக்கு தெரியாது. இப்ப 2026ஆம் ஆண்டு வந்துருச்சு. மக்கள் தொகையை நம்ம அதுக்கேற்ப வளர்ந்திருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு சாதகமாக நம்ம தொகுதி மறுசீரமைப்பு தேவைப்படுது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி புதுக்கோட்டை தொகுதி தனி நாடாளுமன்ற தொகுதியா இருந்தது, திருச்சி தனி நாடாளுமன்ற தொகுதியா இருந்தது. பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா இப்ப லால்குடி தொகுதி உள்ள வந்துடும், சட்டமன்ற தொகுதி. இந்த மாதிரி எல்லாம் கூட இல்லாம முழுமையாக இப்ப திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில திருச்சியில உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளடங்கிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். அதே மாதிரி சில மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைஞ்சிருக்குன்னா அங்க அதுக்கான வாய்ப்புகளை குறைக்கலாம், தேவையில்லாம குறைக்கலாம். அதிகமான எம்பி அந்த ஒரு இடத்துக்கு ஒரு எம்பி தேவையில்லைங்கும் போது அதை வேற ஒரு மாவட்டங்களுடைய தொகுதியோட இணைக்கலாம். அதே மாதிரி மக்கள் தொகை அதிகமாக ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கேற்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப கூடுதலாக ஒரு 8 நாடாளுமன்ற உறுப்பினரோ 10 நாடாளுமன்ற உறுப்பினரோ கூடுதலாக வரலாம். அப்ப தொகுதி குறையும் போது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகும் போது நன்மை தான் நடக்க போகுது. ஏன்னா மக்களுடைய சேவைகள், மக்களுடைய தேவைகளை, அரசு கொடுக்கின்ற சலுகைகள், அரசு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பது எந்த விதத்திலும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன் என்பது வரவேற்கத்தக்க விஷயமாகும். ஆனா சார், எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் குறிப்பா தமிழ்நாட்டிலும் பிஜேபி தன்னை வளர்த்துக்கிறதுக்காகவும் மற்ற கட்சிகளை அழிக்கிறதுக்காகவும் தான் இந்த தொகுதி சீரமைப்பு கொண்டு வரதா சொல்றாங்க. இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் இது. இவங்க ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தோட இன்னைக்கு தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த சட்ட மசோதாவை படிச்சு பார்க்காமலே நம்ம காபந்து அரசு முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்ட மசோதா நகலை எரிக்கிறார். ஒரு காபந்து அரசு முதல்வராக இன்னைக்கு வரைக்கும் அரசியலமைப்பு பதவி வகிக்கின்ற முதல்வர் அதை செய்யறது தப்பு. இது பிஜேபி தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு வகைகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. ஆனா அவங்க அதை எதுவுமே செய்யல. இப்ப இந்த 2026ல டீலிமிட்டேஷன் பாராளுமன்ற தொகுதியோட மறுவரையர் செய்தால்தான் இன்னைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடை நீங்க கொடுக்க முடியும். இல்லைன்னா அதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா எப்படி இந்த தொகுதி மறுவரை செய்தாமோ அதுக்கு பிறகுதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வரும். இல்லை அப்படின்னா இது இப்படியே இருக்கும். அப்ப திமுக அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்குதுன்னு வேணா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றபடி பெண்கள் வளர்ச்சிக்கு தான் திமுக தடையா இருக்கே தவிர, மு.க. ஸ்டாலின் தடையா இருக்கார தவிர, பிஜேபி இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மட்டுமே வழி வகுத்து கொண்டு இருக்கிறது. சரி சார், இப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபரோ இல்ல அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்களோ அரசுல எடுத்துக்கிட்ட அவங்களுடைய சத்திய பிரமாணத்தை மீறி இப்போ ஒரு அரசுடைய நகலை எரிக்கிறாங்க. இது நீங்க சொல்ற மாதிரி சட்டப்படி குற்றம்னு சொல்றீங்க. அப்போ இவரை ஃபர்தரா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் சுயோமோட்டாவா தானாக முன்
அரசியல் அந்த தற்சமயம் போட்டிருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் பில்லோட மசோதா, அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எரிச்சிருக்காரு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவரை தகுதி நீக்கம் செய்யணும். அதே மாதிரி அமைச்சர்களாக இருக்கவங்களையும் தகுதி நீக்கம் செய்வதற்கு எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா கூட வருகின்ற புகார்களுடைய அடிப்படையில கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டியது அவசியமாகும். மாரியப்பன், வழக்கறிஞர், மாநில செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவு.